கடைசியா மீனராசி அன்பர்களுக்குங்க வார தொடக்கத்துல 12ஆம் இடத்துல வராரு. செலவினங்கள் ஏற்கனவே ஜென்மத்துல சனி வேற இருக்காரு. இதுல ஒரு சூட்சுமமா இப்ப சமீப காலமா சுக்கிரன் சேரும் பொழுது இதுல ஒரு பலன் சொல்றேன். ஜென்மத்துல சனி இருக்குது, அஷ்டமாதிபதி நம்ம ஆயுள் ஆரோக்கியத்துக்கு சுக்கிரனே பலம் அங்க வந்து சனியை சுகப்படுத்துறாரு. இது ஒரு இழுபறியான நிலை. இப்ப மீடியமா இருக்கும். இது ஒரு நுட்பமா தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்ப அது இருந்தாலும் உபத்திரவங்கள் இருக்கா. ஜென்மச்சனி 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, சுகஸ்தானம். ஜென்மத்துல சனி இருக்கும்போது சுகஸ்தானத்துல குரு இருக்கும்போது ஈக்குவேஷன் ஆகும். பாபத்துவம் சுபத்துவத்தை வச்சு நம்ம பலன் சொல்றதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் வருது, ஒரு சந்திராசிரமம் மாதிரி தான். செலவுகள் இருக்கும், மனம் தடுமாறத்தான் செய்யும். குடுபாரத நிவர்த்தி. 12ஆம் தேதி ஜென்மத்துக்கு சனி வருவாரு. உச்சமா இங்க இருக்கு ராசி. சந்திரன் வரும் பொழுது ஓரளவு வந்து நீங்க நினைக்கிறது நடக்கும். தடையோட முன்னேற்றத்தோட தடை இருக்கத்தான் செய்யும். அதை வந்து ஜென்மச்சனி தானே, என்ன இருந்தாலும் சனி சனி தானே. வயதான நண்பர்களுக்கு பெரியப்படுத்தாது, இள வயசு உள்ளவர்கள் படுத்தும். ஜென்மச்சனி மன அழுத்தம் கொடுக்கும்னு அர்த்தம். அப்ப வயசுக்கு தகுந்ததான் பலம். 12ஆம் ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த மனப்பாதிப்பு இருக்காதுங்க. கண்டிப்பா வார கடைசியில 2ஆம் இடத்துக்கு வருவாரு. வருமானம் சொல்ற சின்ன வியாபாரியா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரியா இருந்தாலும் சரி, பலவீனமான ஜாதகமும் தேவையில்லாம சில கடன் கட்டியை வாங்கி போட்டு நடத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்ப 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பண வராடத்துல வரும். சிறு தொழில் பண்றவர்களுக்கு வருமானங்கள் நல்லபடியாக இருக்கும். ஒரு 4ல இருந்து ஜூன் மாதம் 5ஆம் இடத்துக்கு வருவாரு. அதிர்ஷ்டம் இல்லாத மீனராசிக்காரங்க கூட ஒரு வருஷ காலம் அவங்களுடைய சிறப்பா இருக்கும். கண்டிப்பான முறையில இந்த ஜென்மச்சனி வந்து பெரிய அளவில் படுத்தாது. அடுத்து வந்து குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பாரு. அப்ப ஜென்மச்சனி உபத்திரவங்கள் சுத்தமா இருக்காது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து உபத்திரவங்கள் இருக்காது. நன்றி.